Hi friends, welcome to Nadia Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவரைக்காய் வச்சு ஒரு ரெசிபி தான். அதுக்கு அவரைக்காய் வந்து பருப்போட சேர்த்து ஒரு பருப்பு குழம்பு மாதிரி வைக்க போறோம். சூப்பரான டேஸ்ட்ல நல்லா டேஸ்டியா இருக்கும். இதுக்கு அரை கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அரை ஒரு ஊறி இருக்கு. இப்போ இதுல வந்து நம்ம இந்த அவரைக்காய் கட் பண்ணி வச்சிருந்த அவரைக்காவை சேர்த்துக்கலாம். அது கூட இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து நீங்கள் விருப்பப்பட்ட புளி வந்து இப்படியே சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் வந்து நம்ம ஊற வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்த பிறகு கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். கொட்டை இந்த இதெல்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்து சேர்த்துக்குங்க. இது கூட நம்ம உப்பு காரம்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு நல்லா ஒரு 4 to 5 விசில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான நம்மளோட இதுக்கு வந்து ரொம்ப வேறு எதுவும் கூட தொட்டுக்க தேவைப்படாது. ஏன்னா அவரைக்காய் இதுலேயே இருக்கு இல்லைங்களா, அது வந்து நமக்கு நல்லா வாய்க்கு அடிபடும் போது நல்லாயிருக்கும். அப்பளம் பொரிச்சு வச்சுட்டு சாதம் வச்சுட்டு சிம்பிளான இந்த மாதிரி அவரைக்காய் கூட்டுன்னு சொல்லிக்கலாம், அவரைக்காய் பருப்புன்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இதை வந்து மூடிட்டு விசில் வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு மூடிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஒரு 4 to 5 விசில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான பருப்பு ரெடி ஆயிடுச்சு. கரண்டிலேயே லைட்டாக நம்ம கடைஞ்சி கொடுத்தா போதும், ரொம்ப கடையணும்னு அவசியம் இல்லை. நல்லா கடைஞ்சி கொடுத்துட்டு உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. காரம் கரெக்டாக தான் இருக்கும். உப்பு மட்டும் எப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்து சேர்த்துக்குங்க தேவைப்பட்டால். எனக்கு கரெக்டாக இருந்தது. நான் ஒரு கடாயில் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு கடுகு, சீரகம், தாளிப்பு வடகம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது நல்லா தாளிப்பு வெடிச்சு வந்த பிறகு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இதில் சேர்த்துக்கிட்டு அந்த சூடோட கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு கொதிக்க வச்சு இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்மளுடைய அவரைக்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களாம் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது தொட்டுக்க ரொம்ப பெருசாக கூட தேவைப்படாது. நான்வெஜ் சாப்பிட்ற நாளில் ஒரு முட்டை ஆம்லேட் இல்லைன்னா ஒரு வத்தலோ அப்பளமோ பொரிச்சு கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. இதில் லைட்டாக நான் தாளிக்கும் போது நெய்யும் எண்ணெயும் கலந்து தான் ஊற்றிருக்கேன். நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி தாளித்து ஊற்றினீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான நம்மளோட அவரைக்காய் பருப்பு ரெடி. இது வந்து டிஃபன், தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரிக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த தேங்காய் பால் சாதம், கீ ரைஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.